அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் விவசாயிகள் விற்பனைக்காக கொண்டு வந்திருக்கும் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து நெல் முளைக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஸ்ரீதரிடம் கேட்டறியலாம். ஸ்ரீதர், நெல் மூட்டைகள் மழையில நனைஞ்சு அது முளைக்கும் அளவிற்கு என்ன அங்க நடக்குது? நெல் கொள்முதல் செய்யப்படலையா முறையா? தம்பி தமிழரசன், இந்த ஆண்டு குறுவை சாகுபடி 1 லட்சம் ஏக்கரில் பயிர் செய்யப்பட்டது. குறுவை சாகுபடி அறுவடை சமயத்தில் கடலூர் மாவட்டத்தில் நேரடி கொள்முதல் நிலையம் திறக்கப்படவில்லை என விவசாயிகள் ஒரு வேண்டுகோள் வைத்திருந்தார்கள். நேரடி கொள்முதல் நிலையம் திறக்கப்படாத காரணத்தினால் விலை குறைக்கப்பட்டு தனியார் வியாபாரிகள் கேட்பதாகவும் உடனடியாக நேரடி கொள்முதல் நிலையம் திறக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கு தொடர்ந்து கோரிக்கை வைக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் மாவட்ட நிர்வாகம் 27 இடங்களில், குறிப்பாக விருத்தாச்சலம், கம்மாபுரம் பகுதியில் 27 இடங்களில் நேரடி கொள்முதல் நிலையம் திறக்கப்பட்டது. இந்த நேரடி கொள்முதல் திறக்கப்பட்ட பிறகு அதிகாரிகள் அலட்சியத்தினால் விவசாயிகளிடம் நெல் வாங்குவதில் தாமதம் ஏற்பட்டது. பல இடங்களில் நேரடி கொள்முதல் திறக்கப்படுவதற்கான பலகை மட்டும் வைக்கப்பட்டது. ஆனால் நிலையம் செயல்படவில்லை. விவசாயிகள் எதிர்பார்ப்பு என்னவென்றால், அரசு நிர்ணயித்த விலையை நேரடி கொள்முதல் மட்டுமே கிடைக்கும். இதனால் அதற்காக காத்திருந்தார்கள். இந்நிலையில்தான் விருத்தாச்சலம் சுற்றுவட்டார பகுதியில் கடந்த வாரம் பெய்த மழையின் காரணமாக கிட்டத்தட்ட 10,000 - 20,000 மூட்டைகள் நனைந்தது. அதில் குறிப்பாக தற்போது பேரலையூர் அந்த பகுதியில் நேரடி கொள்முதல் செயல்படுகிறது. அந்த பகுதியில் கடந்த 1 வாரமாக செயல்படுவதாக சொன்ன நேரடி கொள்முதல் செயல்படவில்லை. இதனால் மழையில் நனைந்த நெல்லை வாங்க ஆட்கள் இல்லாதனால் நெல் நனைந்து தற்போது முளைக்கும் தருவாயில் உள்ளது. ஆனாலும் இதுவரை அதிகாரிகள் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. விவசாயிகள் பல இடங்களில் நேரடி கொள்முதலுக்கு முற்றுகையிட்டு எதிர்ப்பு தெரிவிப்போம் என்று அறிவித்தும், இந்த போராட்டத்தை அறிவித்த பிறகும் தற்போது சில நேரடி கொள்முதல்கள் இதுபோல் அலட்சியமாக செயல்படுவதால் நெல் வாங்க ஆள் இல்லாத காரணத்தினால் மழையில் நனைந்து வீணாகும் அவல நிலை ஏற்பட்டிருக்கிறது. தம்பி தமிழரசன். ஸ்ரீதர், விவசாயிகள் கொண்டு வரும் நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்ய பொதுவா எத்தனை நாட்கள் ஆகுது? கொள்முதல் நிலையங்கள்ல போதிய வசதி இருக்கா? குறிப்பாக இந்த நேரடி கொள்முதல் நிலையம் என்பது விவசாயிகள் கிராமப்புற பகுதியில் உடனடியாக கொண்டு வந்து அருகில் இருக்கும் இந்த கொள்முதல் நிலையத்தில் விற்பனை செய்வதற்காக அரசு ஏற்படுத்தும் ஒரு நல்ல திட்டம். அரசு நல்ல திட்டங்களை கொண்டு வந்தாலும் அது ஒரு சில அதிகாரிகள் அலட்சியப்படுத்துவதனால் அரசுக்கு இதுபோல் அவப்பெயர்கள் ஏற்படுகிறது. குறிப்பாக நேரடி கொள்முதல் நிலையங்கள் கடலூர் மாவட்டத்தில் 27 இடங்களில் திறக்க மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டிருந்தார். மேலும் விவசாயிகள் வேண்டுமென்றால் திறக்க தயாராக இருப்பதாகவும் மாவட்ட ஆட்சியர் அறிவித்திருந்தார். அரசும் அதுபோல் நடவடிக்கை எடுத்தது. நெல் எந்த அளவுக்கு வருகிறதோ அந்த அளவுக்கு விவசாயிகளை காக்க வைக்க கூடாது. அவர் கொண்டு வந்த நெல்லை உடனடியாக வாங்க வேண்டும். அதற்கான நடவடிக்கையை அதிகாரிகள் மேற்கொள்ள வேண்டும் என அரசு உத்தரவிட்டிருந்தது. ஆனால் ஒரு சில அதிகாரிகள் அலட்சிய போக்கினால் இதுபோல் சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது. மாவட்ட ஆட்சியர் ஏற்கனவே கடுமையான ஒரு எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறார். குறிப்பாக அதிகாரிகள் விவசாயிகள் கொண்டு வரும் நெல்லை உடனடியாக வாங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். எந்த விதமான தாமதம் இருக்கக்கூடாது. என்ன காரணம் இருந்தாலும் விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாது என மாவட்ட ஆட்சியரும் அரசும் உத்தரவிட்டிருந்தது. ஆனால் அதிகாரிகள் என்ன தேவை என்று அரசுக்கும் தெரிவிக்கப்படுத்துவதில்லை. விவசாயிகளிடம் இதுபோல் நெல் வாங்காத காரணத்தால் தற்போது அந்த பகுதியில், பேரலையூர் பகுதியில் மட்டும் கிட்டத்தட்ட 1000 மூட்டைகள் தற்போது நெல் நனைந்து முளைக்கும் தருவாயில் உள்ளது. சில 100க்கும் மேற்பட்ட மூட்டைகள் முளைத்து விட்டது. இதனால் விவசாயிகள் கடுமையான ஒரு பாதிப்பில் ஏற்பட்டிருக்காங்க. சிவரஞ்சனி, கடுமையான பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா பட்டியலிட்டு நம்ம பேசும்போது அதிகாரிகள் தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுது, என்ன விளக்கம் கொடுக்கப்படுது ஸ்ரீதர்? தம்பி தமிழரசன், குறிப்பாக மாவட்ட நிர்வாகம் அதிகாரிகளுக்கு பலமுறை உத்தரவிட்டு கடந்த வாரம் 20,000 மூட்டை நனைந்த போதே நாம் இது குறித்து செய்தி வெளியிட்டோம். அந்த ஈரப்பதம் இருந்தாலும் உடனடியாக வாங்க ஏற்பாடு செய்யப்பட்டதாக மாவட்ட நிர்வாகம் தரப்பில் சொல்லப்பட்டிருந்தது. ஆனாலும் இந்த பேரலையூரில் 1 வாரத்திற்கு முன்பு திறக்கப்பட்ட இந்த நேரடி கொள்முதல் நிலையம் கடந்த 1 வாரமாக நெல்லை வாங்கவில்லை. இது எதனால் என்று இதுவரைக்கும் தெரியவில்லை. அந்த பகுதியில் எந்த அதிகாரியும் வரவில்லை. காரணம், விவசாயிகள் பல முறை வந்து நெல்லை வாங்க வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்தும் இதுவரை வாங்க நடவடிக்கை எடுக்கவில்லை. அதிகாரிகள் தரப்பில் எந்த விதமான தகவலும் இதுவரைக்கும் தெரிவிக்கப்படவில்லை. கடந்த வாரம் 20,000 மூட்டை நனைந்த பிறகும் மீண்டும் இதுபோல் நனைவது என்பது மிக ஒரு மோசமாக நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அரசு விவசாயிகள் பாதிக்கப்படாத வண்ணம் அனைத்து நடவடிக்கையும் எடுக்க வேண்டும். என்ன விவசாயிகளுக்கு தேவையோ அதை செய்து கொடுக்க வேண்டும். அதிகாரிகள் ஏதேனும் பிரச்சனை என்றால் அதை அரசுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று கூறிய போதும் இதுபோல் சம்பவங்கள் நடப்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை விவசாயிகள் தரப்பில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. தம்பி தமிழரசன். ஸ்ரீதர், இந்த விவகாரம் குறித்து கடலூர் மாவட்ட ஆட்சியர் திரு தண்டபாணியிடம் தொடர்பு கொண்டு கேட்டோம். விரைவில் விவசாயிகளின் கோரிக்கைகள் குறித்து
விரைந்து ஆலோசித்து அதற்கான உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்திருக்கிறார். இந்த நேரத்தில் அதையும் நாம் பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது. விவசாயிகளின் கோரிக்கை, அங்குள்ள கள நிலவரம் குறித்த தகவல்களை பதிவு செய்தமைக்கு உங்களுக்கு நன்றி ஸ்ரீதர்.